தௌமே ஜெயம் ஸ்ரீ வாராகி குருபீடம் அவர்களுக்கு வணக்கம். கோடிக்கணக்கான அணுக்கள் உன் உடலில் இருந்தாலும் ஒரு அணுவை கூட நீ இயக்க முடியாது, ஒரு அணுவை கூட நீ சொந்தம் கொள்ள முடியாது. இப்படி இருக்க உடலை நீ எதை நான் என்று கூறுகிறாய்? எந்த பொருளை அதற்கு நீ சேர்த்து வைக்க முடியும்? தினம் 5 கோடி செல்கள் இறக்கின்றன. இறக்கும் செல்களினாலே எரிசக்தியாக உன் உடல் பயன்படுத்துகிறது. நெருப்பு விறகை பயன்படுத்துவது போல அணுவை எரித்து உடலுக்கு வேண்டிய சக்தியை மின் ஓட்டமாக மாற்றி உடலுக்கு வேண்டிய சக்தியை கொடுத்து உடலை இயக்குகிறது. அதனால தான் செல்கள் இறந்தவுடன் நீ சோர்ந்து விடுகிறாய், பசி எடுக்கிறது, நீ உண்கிறாய், செல்கள் பெருகுகின்றன, நீ உற்சாகமாகிறாய். இதுதான் உன் உடலில் நடக்கின்றது. இந்த செல்கள் கொண்ட உடல் நீ அல்ல. உன் உயிரை தேடு. உடல் உயிரல்ல, உயிரின் வடிவமும் உடல் அல்ல. ரயிலுக்கு எரிபொருள் கரி, வண்டிக்கு எரிபொருள் பெட்ரோல், அடுப்புக்கு எரிபொருள் விறகு. நம் உடலுக்கு எரிபொருள் செல்கள். எரிபொருள்கள் சக்திதான் மின் ஓட்டம். தினம் இருக்கும் செல்களுக்கு நீ எதையெல்லாம் தேடி வைத்து கொண்டிருக்கிறாய் என்று சிந்தனை செய். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், குணம், மும்மலங்கள் இவைகள்தான் உன்னை பிரம்மத்தில் நுழையவிடாமல் செய்யும் நானும் ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை நீ கையாளும் வரை நீ பிரம்மத்தில் நுழைய முடியாது. சிலைகளில் உள்ள ஆயுதங்கள் இதை கருத்தில் கொண்டே உள்ளன. அரக்கனை காலில் மிதிப்பது போல் உள்ள நிலையும் அப்படியே. உன் உடலை நீ விட்டவுடன் இவையெல்லாம் உன்னை விட்டு அகன்றுவிடும். பந்தம், பாசம் கூட போய்விடும். பிறகு எப்படி இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நான் பெரியவன் என்று கூறுவாய்? மனைவி இல்லை, பந்தம் இல்லை, பாசம் இல்லை, இவையெல்லாம் எனக்கு இல்லை இல்லை என்று கூறுகிறாய். அதுதான் எதுவுமே இல்லையே. பிறகு எப்படி இல்லாததை இல்லை இல்லை என்று கூறினால் வந்துவிடுமா? உயிர் பொருள் சென்றவுடன் உன் உடலால் நீ எந்த எதிர்ப்பையும் காட்ட முடியாது. ஜடமாகத்தான் நீ இருப்பாய். பழத்தை உண்டவுடன் அதன் சுவை, நிறம், வடிவம், பெயர் சென்று விடுவது போல். மேகத்தை கையில் அடைக்க முடியாது, மழைநீரை தடுக்க முடியாது, அண்டம் சுற்றுவதை நீ நிறுத்த முடியாது, ஆற்று நீரை நிறுத்த முடியாது, மலத்தை அடக்க முடியாது, சிறுநீரை அடக்க முடியாது, காற்றை கையில் பிடிக்க முடியாது, கடல் அலையை நிறுத்த முடியாது, புயலை அடக்க முடியாது, ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது, உன் வயதை குறைக்க முடியாது, நீ கடந்த பருவத்தை மீண்டும் அடைய முடியாது, உன் தேகத்தில் உள்ள எதையும் நீயாக செயல்படுத்த முடியாது. இப்படி எதையுமே உன்னால் நிறுத்த முடியாதது போல் எல்லாவற்றையும் நிறுத்தி விடுவதே போல நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அலைகிறான். மண்பாண்டம் உடைந்தால் மண்ணோடு போய்விடும். சட்டிக்கு உயிரில்லை, அதை காப்பாற்றுவதற்கு அதுபோல மலம் பாண்டம் உடல் உடைந்தால் மண்ணோடு போய்விடும். எந்த உடலையும் இறைவன் காப்பாற்றுவது இல்லை. ஏனென்றால் அதற்கு உயிர் இல்லை. உயிரை மட்டுமே இறைவன் காப்பாற்றுகிறான். அந்த உயிரின் வடிவத்தையும் அதன் தன்மையும் நீங்கள் அறிந்து அதனோடு இணைய வேண்டும். உடலோடு இணையாதீர்கள், உடலோடு இணையாதீர்கள். இந்த உடல் நீங்கள் அல்ல. மனதோடு நீங்கள் எப்படி இணைய முடியும்? மலத்தோடு எப்படி நீங்கள் இணைக்க முடியும்? நீங்கள் மலமா? மலம் உருவாக்க இந்த உடலை அழகுபடுத்தி மலக்குடல் பையை சுமந்து கொண்டு அலைகிறாய். பணத்தை சட்டை பையில் சுமக்க நீ மலத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய். நீங்கள் எல்லோரும் நீதிபதி போல உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வீட்டிலும் நாட்டிலும் உடல் எந்த உபதேசியும் ஏற்காது. ஏனெனில் உடல் ஒரு இறைச்சி பிண்டம். ஞானிகள், சித்தர்கள் உடலுக்கு உபதேசம் சொல்வதில்லை. அவர்கள் உயிருக்கு மட்டுமே உபதேசம் சொல்கிறார்கள். அன்பு உள்ளவர்களும் கருணை உள்ளவர்களும் பாவத்திற்கு பயந்தவர்களும் மட்டுமே ஞானியை அணுகுவார்கள். அவர்கள் உயிர் ஒளி இருந்தால் அதற்கு நிச்சயம் உபதேசம் நடக்கும். உயிரோடு உறவாடுவதுதான் உபதேசம். உடலைத்தான் தேடும். எறும்பை பறவைகள் உண்ணும். பறவைகள் இறந்தவுடன் பறவையை எறும்புகள் உண்ணும். உடலை தேடும். ஞானம் ஒரு வகையில் கோமா நிலைதான், மறதி நிலை. சாதாரண மனிதன் கோமாவில் இருந்தால் உடல் இயக்கம், நினைவு எதுவும் தெரியாது. உயிர் தோன்றாது. ஞானிக்கு உடல் இயக்கம் தெரியாவிட்டாலும் உயிர் தோன்றி அதன் ஒளியில் உடல் இயங்கும். பிரம்மத்தில் அதன் இருப்பு வரை. அன்னமய கோஷத்தில் இறைவன் வீற்றிருப்பதில்லை. சூட்சும தேகத்தில் மட்டுமே இறைவன் உணர்வாக வெளிப்படுகிறான். பூவின் வாசம் போல் இறைவனை உடலில் தேடாதே, உள்ளத்தில் தேடு. உள்ளத்தில் உணர்வாய் இருக்கிறான். அது பக்தியில் மட்டுமே வெளிப்படும். பக்தி எனும் பூவில் வெளிப்படும் நறுமணம்தான் இறைத்தன்மை.
அதுதான் ஒளி தேகமாகவும் மாறும். அதனால தான் சித்தர்கள் இந்த உடலை மண்பாண்டம் மலப்பாண்டம் என்று கூறினார்கள். வெளியே வீசும் மலநாற்றம் உன் வயிற்றில் வீசினால் என்ன செய்வாய்? நீங்கள் எப்படி இணைந்து வாழ்வீர்கள்? இந்த மல உடல் நீங்கள் அல்ல, உங்கள் சூட்சும தேகம்தான் நீங்கள். வாசியோகத்தை பற்றி மற்ற ஹடயோகம், கௌடயோகம், அம்பிகா யோகம் மற்றும் எந்த யோகத்தினாலும் சாட்சாத்சாரத்தை அடைய முடியாது. கண்மூட விண் தெரியும். கண் என்றால் உடல், உடல் மறைய விண் தெரியும். கண் என்றால் தனி உறுப்பு தனித்து வேலை செய்யாது. உடலோடு இருந்தால் மட்டுமே கண் தெரியும். மலசட்டி மண்பாண்டம், மண்பாண்டம் உப்பிட்ட தேகம் என்று சித்தர்கள் இந்த உடலுக்கு பல பேர் வைத்திருக்கிறார்கள். மலத்தை ஒரு சட்டியினுள் வைத்து உனக்கு கொடுத்தால் நீ அதை வைத்துக் கொள்வாயா? கர்ப்பத்தில் மலஜலத்தில் தான் வளர்ந்தாய், ஆனாலும் இப்பொழுது நீ அதை வாங்க மாட்டாய். ஆனால் நீ அதே மலத்தை வயிற்றினுள் வைத்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறாய். நீ ரொம்ப சுத்தமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு சட்டிக்குள் வைத்த மலத்தை நீயே வாங்காத போது மலத்தை வைத்து கொண்டிருக்கும் உன் உடலை இறைவன் இப்படி ஏற்றுக்கொள்வான்? மலக்குடல் பையில் வைத்து கொண்டு கோவில் கோவிலாக சுற்றுகிறாய். இது எப்படி சுத்தமாகும்? உண்ணாமல் பல பேர் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். திண்டுக்கல் ஓத சுவாமிகள், அன்னை தெரசா, ராமாயணத்தில் வரும் லட்சுமணன் 14 வருடம் உணவு அருந்தவில்லை சோமப்பா சுவாமிகள், புதுச்சேரியில் உள்ள அரியலூர் குருசாமி அம்மையார், வங்காளத்தில் உள்ள யோகி கிரிபாலா 50 ஆண்டுகள் உணவையே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆணி எப்படி அடி வாங்கி சுவற்றில் இருந்து கீழே விழாமல் இருக்காதோ அதுபோல உன் வாழ்க்கையில் எல்லோரும் உன்னை அடிப்பதே நீ கீழே விழாமல் இருப்பதற்கே உன் மன பலமாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம், வணக்கம், வணக்கம்.